அஸ்ஸலாமு அலைக்கும் வியூவர்ஸ், வெல்கம்ஸ் டு வாஹிதாஸ் கிச்சன். இன்றைக்கி நாம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரிப்பன் பக்கோடா தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு 200 கிராம் அளவுக்கு அரிசி மாவு, அதில் பாதி அளவு அதாவது 100 கிராம் அளவுக்கு கடலை மாவு, ஒரு ஸ்பூன் அளவுக்கு எள்ளு, அரை ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம், காரத்துக்கு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், ஒரு 5 பல் பூண்டு. மிக்சர் ஜாரில் இதுக்கு தேவையான அளவு உப்பு, நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய பூண்டு, அது கூட ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவையும் சேர்த்து பூண்டை நல்லாவே நம்ம குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம புது கூட சேர்த்து அரைக்கிறப்போ பூண்டு வெளியே தெரியவே தெரியாது. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோடா உப்பையும் சேர்த்துட்டு எண்ணெயை நல்லா சூடு பண்ணி ஒரு கரண்டி அளவுக்கு எண்ணெயை இதில் நம்ம சேர்க்குறோம். பாருங்கள், ஊற்றுறப்ப எப்படி பபிள்ஸ் மாதிரி வருது அப்படின்னு. இந்த அளவுக்கு எண்ணெய் நல்லாவே காஞ்சிருக்கணும். இப்போது நம்ம ஒரு ஸ்பூன் வச்சு அது எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டு எண்ணெய் எல்லா பக்கமும் படுற மாதிரி செய்யலாம். இப்படி நம்ம செய்கிறதுனால நம்மளோட ரிப்பன் பக்கோடா ரொம்பவே முறுமுறுன்னு சூப்பராக கிடைக்கும். இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லாவே நம்ம மாவை பிணைஞ்சு எடுத்துக்கலாம். ஒரே டைம்லையே நம்ம தண்ணியை ஊற்றிட்டோம் அப்படின்னா மாவு ரொம்பவே தண்ணி விட்டு போயிடும். அப்போ பக்கோடா சரியாகவே வராது, எண்ணெயும் குடிச்சிரும். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த பக்குவத்துக்கு, அதாவது ஒரு சப்பாத்தி மாவு பக்குவத்துக்கு நம்ம அதை பிணைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போது நம்ம பக்கோடா செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அடுப்பில் பாத்திரத்தை ஊற்றி எண்ணெயை நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம். முறுக்கு பிழிகிற கட்டையில் பக்கோடாவோட அச்சை நல்லா எண்ணெயை ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கிட்டு மாவை நல்லா கொலக்கட்டை மாதிரி பிடிச்சி உள்ளக்க வச்சு நம்ம எண்ணெயில் கொஞ்சம் கொஞ்சமாக பிழிஞ்சு விட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம பிழிஞ்சு விடுறப்பவே எந்த அளவுக்கு சூப்பராக வருது அப்படின்னு. நம்ம எண்ணெயில் போடுறப்பவே அது மேலே எலும்பி வந்துருச்சு அப்படின்னா எண்ணெய் நல்லாவே காஞ்சிருக்குன்னு அர்த்தம். அந்த பக்குவத்தில் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம இதை கொஞ்சம் கொஞ்சமாக பொரித்து எடுத்துக்கலாம். ரொம்ப நேரம் நம்ம பொரித்தோம் அப்படின்னா ஒன்று கருகிடும், இல்லை ரொம்ப வெந்துட்டாலும் மொறுன்னு இல்லாமல் போயிடும். அதனால் ஒரு கரெக்டான பக்குவத்தில் அதை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பரான கிறிஸ்பியான ரிப்பன் பக்கோடா தயார். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எங்களோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பட்டனை தட்டி விட மறந்துடாதீங்க. இன்னும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களா? மறக்காமல் அதையுமே செஞ்சுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.